ஓகே, நெஞ்சில் குடியிருக்கும் எனது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய மொக்க கேமிங் சேனல். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேன்னு சொல்லலாம். சும்மா டீம் போட்டு அடிச்சுன்னு ஒருக்கிட்டோம். பாபு பிசின்றது ஒரு தமிழ் பிளேயரு. ஸோ அவர் கூடவே சேர்ந்து சூப்பராக ஒரு கேம் பிளே போட்டிருக்கேன். எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிட்டாங்க. எனக்கு எங்கே குதிக்குன்னு தெரில பட்டுன்னு. ஓகே, அங்கே இருக்க கொஞ்சம் வீட்டில் குதிக்கலாமேன்னு குதிச்சிட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய வேர் ஹவுஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சல்லி பைசா லூட்டு கூட கிடைக்காது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லைனாக வீடியோஸ் போடலாம். கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் 2 நாள் வீடியோஸ் போட முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் ஹவுஸில் ஒன்றுமே இல்லை. ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டே போய்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா தேவையில்லாத இதெல்லாம் பரவாயில்ல காட்டுவோம், பட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காட்டுவோம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த P19 இந்த கன்று செம்ம கன்று, வெறித்தனமும் சொல்லுவோம் பாருங்கள் நீங்கள். ஓகே, இப்போலாம் சும்மா ஓடுற சீனு நடக்கிற சீனு அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணும்போது மட்டும் ஸ்லோ பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது மட்டும் மீடியமான ஸ்பீடு வச்சுட்டேன். ஸோ இந்த PP19 இது செம்மையாக சுடுது, செம்ம ஸ்பீடாகவும் சுடுது. ஸோ புல்லட்ஸும் நிறைய இருக்குது. இது பாதி மிஷின் கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல சும்மா என்ன பண்ண பார்த்தா சுட்டேன் ஒரு எனிமி தான். ஓகே, அந்த சைடு போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த சைடு இருந்தவனு கொண்டாங்க. நம்ம சேனலில் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலருக்கு பெல் ஐக்கானம் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே, இதெல்லாம் ஃபுல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். இந்த இடத்துல சூப்பராக இருக்கும் கேம் பிளே. பாருங்கள், மேலே போகும்போது தான் அங்கே ஒருத்தன் ஓடி வந்திருந்தான். கரெக்டாக அவனை PV19 கன்னை வச்சு போட்டேன். எந்த கன் சிறந்தது அப்படி ஒரு வீடியோ போடலான்னு யோசிக்கிறேன். ஸோ உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள், போட்டுடலாம். சரி, சும்மா ஓடு ஓடு ஓடுன்னு லைட்டாக ஓடிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா போகும் மேட்ச். அவ்வளோ தொடர்ந்து பேச முடியல முன்னாடி மாதிரி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறி வரும் ஒரு ப்ரோ பிளேயர் இவன் ஒரு. ஸோ இவனே போட்டு தள்ளியாச்சு. இவனை போட்டு தள்ளிட்டா இவன் டீமால் நம்மளை விடுவான். பின்னாடியே வருவானுங்க, போட்டு தள்ளுவோம் பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல PP19 நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நிறைய கன் யூஸ் பண்ணாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி நின்றுக்கோங்க. இதான் செம்ம சீக்கிரட்டான பிளேஸ்னு சொல்லலாம். வரவன் நேராக ஓடி வந்தாலும் அடி வாங்குவான், சைடில் போனாலும் ஈஸியாக அடி வாங்குவான். ஸோ இந்த இடம் பெஸ்ட்டு பிளேஸ். ஏறி வர்றது காட்டிச்சு. ஸோ கரெக்டாக போனேன். நான் கொஞ்சம் சவுத்தில் சொட்டேன், எல்லாம் ரொம்ப ஈஸியாக வேணும் போட்டுருக்கலாம். ரீலோட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்தது பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகிறதுக்கு ஒரு டைமு எடுத்துக்கும், பட்டு ரீலோட் பண்ண தேவை இருக்காது அவ்வளோ உங்களுக்கு. அந்தளவு இந்த கன்று சூப்பராக இருக்கும். இன்னொருத்தனும் டீம்மேட் இருக்கான், அவனும் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே, அவரும் வருவார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கம்முன்னு பாபு பிசி டைப் பண்ணிருக்காரு. ஸோ அவங்க எங்கேயோ இருக்காங்க. இங்கே ஆளுங்க ரொம்ப விட்டு அங்கே போகக்கூடாது, நம்மளே டேஞ்சர் ஆகிடும். ஸோ ஓகேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்தான், போட்டேன். நான் நவரும் போது தான் அவனும் நவுற சத்தம் கேட்டுச்சு. புல்லட் எல்லாத்தையும் தூக்கின்னு கீழே போனேன். அவன் தான்
உடனே திரும்ப மேலே போயிட்டேன். ஏன்னா திடீர்னு நம்ம கீழே ஓடனோடனே அவன் மேலே ஓடினான்னா கரெக்டாக அவன் மேலே வருவான். இப்போ இந்த மேட்ச் கொஞ்சம் பயந்து தான் விளையாடுனேன். ஏன்னா டீம்மேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, நான் சோலோவாக இங்கே இருந்ததுனால கொஞ்சம் பயந்து தான் விளையாடினேன். ஓகே, 6வது கில்லு போட்டாச்சு. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்கான், நானே கவனிக்கல அவனை. இவனையும் போட்டாச்சு, 7 கில்லு. ஸோ ஓகே, அந்த நின்றுந்தவன் தான் லாஸ்ட்டில் எனக்கு ஏமனானா எனக்கே ரிஸ்க் எடுக்க வச்சா. ரொம்ப இது பாருங்க, பயங்கர அடி. இந்த டைமில் நான் செத்துருக்கணும், தப்பிச்சிட்டேன். உடனே ஃபுல் மேக் கிட் போட்டுக்கிட்டேன். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம் வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அவன் என்ன லாஸ்ட் வரையும் ஆட்டம் கட்டான், வரவே இல்லை. பயந்து ஓட்டானான்னு தெரில. இப்போ ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணிருப்பேன், ஏன்னா வரல போகிறேன். வாடான்னு வெயிட் பண்ணிட்டு எந்த வரவே இல்லை. அதை எகிரி குடிச்சிட்டு பார்த்தேன், இந்த வீட்டுக்குள்ளே இருந்தான்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஸோ திரும்ப நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கால் பேசுகிறான், யாராவது கூப்பிட்டாங்கன்னா வீடியோ முன்ன மாதிரி இருக்காது, போர் அடிக்கும். 8வது கில் போட்டாச்சு. அந்த இனிமே நம்ம பில்டிங்கில் இருக்கான், நான் நம்ம பால பில்டிங்கில் இருக்கான். பக்கத்து பில்டிங்கில் இருக்கான்னு பாம்பு வந்து போட்டேன் ஸ்மோக்கு. பட் அவன் வரவே இல்லை. நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, போர் அடிச்சு போச்சு. ஜம்ப் பண்ணுற கைப்பில்லைன்னு ஜம்ப் பண்ணிட்டேன். அவனை இங்கே தான் இருந்திருக்கான், எங்கே இருக்கானே தெரியல. இந்த பில்டிங்க்கு மேலே இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். பட் அவனை கண்டுக்கல. என்ன பண்ணுறது, நானும் ஜோனுக்குள்ளேயே மாட்டி செத்த வேண்டியதான் அப்படின்னு பார்த்தா அதனால் ஜோனுக்கு ஓட ஆரம்பிச்சேன். இங்கே தான் இருந்துட்டான், ஆனால் எங்கே நினைச்சல. Shooting star, got more than a couple of people going mad. I swear they're rooting hard. Tell them I'd be big in the game like she went and got. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், காலையில் அவளை பண்ணுறது ஓடிதான் ஆகணும். ஓடிட்டேன். இந்த மாதிரி நான் நின்னா நான் காலையில் ஏறிடுவேன். ஓடு ராஜா, எவ்வளோ தூரம் ஓடன பாருங்க. போயிடுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பேண்டேஜ் இருந்தால் போட்டுட்டு ஓடிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இந்த மேட்ச் செம்மையாக இருக்கும். அப்புறம் ஒரு காரே பூசிக்கிடுவேன். இடத்துல உடனே போட்டு வச்சுருக்காங்க. கண்ணு மாற்றணும் அப்புறம் ஞாபகம் கண்ணு மாற்றிக்கிட்டு நிற்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு காரத்தில் வந்து விட்டுட்டான். இப்போ பாருங்க, காரத்தில் வந்து கரெக்டாக அங்கே இருக்க ஒரு கல்லில் இந்த மரத்தில் நிப்பாட்டும் வச்சு இந்த 3 பேரையும் போட்டு தள்ளிட்டேன்.
காரை தான் வெடிக்க வச்சேன். குறிக்கோள் கார் தான். இது பார்த்தீங்கன்னா 53 புல்லட்டில் கார் போயிடுச்சு. காரை வெடிக்க வச்சிட்டேன். அப்புறம் இன்னொருத்தனி கில் பண்ணிட்டேன். ஆள் தான். இது 3 கில் தான் செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறமா அந்த வீட்டாண்ட ஒருத்தன் போய் போடுவேன். இதுக்கப்புறம் எடுத்து போடுற 2 கிலோ நான் தான். 2 கிலோ 3 கிலோ. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் பார்த்துட்டேன். பட் அவனை என்ன பண்ணுறது, கிரனைட் கையில் இருந்தது. அதனால கிரிமினலாக தான் மைண்ட் யோசிக்கும். ஸோ கிரனைட் போடலான்னு யோசித்தேன். கிரனைட் போட முடியல. போட்டால் அவன் சாவலை, என்னத்துக்குன்னு தெரில. இங்கே இருந்தில்ல, பக்கத்தில் போய் இன்னொருத்தர் கிரனைட் போடுவேன். உள்ளே போட்டு விடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வெளியே வெடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் ஃபுல்லாக பேன்லேயே அடிச்சிட்டேன். அத்தனை புல்லர் பேனில் பட்டிருக்கு. அவ்வளோ அப்படியும் பேன் உடையவே இல்லை. அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இன்றைக்கி ஒரு மேட்ச் போட்டேன், சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கிபி இல்லை கிமோ 1000 எடுத்த வீடியோ இது. ஸோ இப்போ உள்ள வீடியோ இன்னும் சூப்பராகும். வெயிட் பண்ணுங்கள், அந்த வீடியோ வரும். அப்படி ஷூட்டிங் சத்தம் கேட்டுச்சு, பார்த்துட்டா போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி போடலாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு லூட்டிங் பிளேஸு, பெஸ்ட்டு ஹைடிங் பிளேஸு, சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் போடலான்னு யோசிக்கிறேன். உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.